Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2 exercise 2.7 9 sum பார்க்க போறோம். In a geometric progression, the product of three consecutive terms is 27 and the sum of the product of two terms taken at a time is 57/2. Find the three terms. First, product of three consecutive terms in GP கொடுத்துட்டாங்க, 27 கொடுத்துட்டாங்க. The sum of the product of the two terms அது வந்து 57/2 கொடுத்துட்டாங்க. Given consecutive terms in GP A by R, A, AR இதுதான் த்ரீ டேர்ம்ஸ். இதனோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ கான்ஸ்கியூட்டிவ் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 27 கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராடக்ட் பண்ணலாம். ப்ராடக்ட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். A by R இன்ட்டு A இன்ட்டு AR ஈக்குவல் டு 27 கொடுத்துட்டாங்க. நம்ம இதை வச்சு நம்ம ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஆர் கேன்சல் ஆயிடும். A இன்ட்டு A கியூப் ஈக்குவல் டு 27. இப்போ A ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 27. ஸோ A ஈக்குவல் டு 3. 3 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 27 வரும். ஸோ அதுதான் A ஈக்குவல் டு 3. இப்போ ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் taken at a time is 57/2. இப்போ நம்ம கான்ஸ்கியூட்டிவ் டேர்ம்ஸ் A by R, AR இதுதான். இப்போ இதிலேருந்து தான் நம்ம இதை சொல்யூஷன் கொண்டு வர போகிறோம். சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ், அதாவது இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுக்கோங்க. அப்போது சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ்னால் ஃபஸ்ட்டு A இன்ட்டு B ப்ளஸ் A into B na A by R into A இது plus next B into C A into AR plus next A into C A by R into AR இதுதான் sum of the product of two terms equal to 57/2. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். A into A square by R plus A into A ஸ்கொயர், ஆருக்கு ஆர் வரும், ப்ளஸ் இந்த ஆறு கேன்சல் ஆகிடும். A into A ஸ்கொயர் 57/2. நெக்ஸ்ட் இதில் மூணுலேயே எது காமனாக இருக்குது? A ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ A ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1/R, R1 57/2. இப்போ ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 3. So 3 square 1/R plus R plus 1 57/2. 3 square is 9. 1/R plus R plus 1 equal to 57/2. இந்த 9 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 1/R plus R plus 1 equal to 57/2. இங்கே 9/1 இருக்குது. ஸோ இந்த சைடு வரும்போது 1/9 ஆகும். ஸோ இது எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுக்கும்போது டிவைடட் பை ஆர்னு வரும், ப்ளஸ் 1. இது எப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர், ஆர் இன்ட்டு 1R ஈக்குவல் டு 57/2 இன்ட்டு 9 18. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 18 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 57 இன்ட்டு ஆர். 18 இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்கள். 18 இன்ட்டு 1 18, 18 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 18 ஆர் ஸ்கொயர், 18 இன்ட்டு ஆர் 18R ஈக்குவல் டு 57R. இந்த 57R இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. இது ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 18R ஸ்கொயர் ப்ளஸ் 18R, இது இந்த சைடு வரும்போது -57 ஆயிரும். ஸோ -57R ப்ளஸ் இந்த 18 அப்படியே வரும், ஈக்குவல் டு 0. 18R ஸ்கொயர் இந்த ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா -39R ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. இது என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது காமனாக வெளியே எடுக்கலாமான்னு ஃபஸ்ட் பாருங்கள். இது எந்த அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணணும்.
ஸோ இதிலிருந்து நம்ம 3 காமனாக வெளியே எடுக்கலாம். டிவைடட் பை 3. ஸோ 6r² 13r ப்ளஸ் 6 3s are 18 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இப்போ 6 × 6 36. ஆட் பண்ணால் -13 வரணும். மல்டிபிள் பண்ணால் 36 வரணும். அப்போ அது எந்த 2 நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 9 × 4 9 4s are 36. ஆனால் ஆட் பண்ணால் +13 வருது. ஸோ அது தப்பு. ஸோ ரெண்டு பக்கம் மைனஸ் போடுங்க. -9 × -4 +36. அதே மாதிரி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் -13 வருது. ஸோ இது கரெக்ட். ஸோ 6r² -9r -4r இந்த ரெண்டு வேல்யூ தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுக்கு பதிலாக +6 ஈக்குவல் டு 0. இப்போது இந்த ரெண்டு இதிலிருந்து காமனாக இது வெளியே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பாருங்கள். இதிலிருந்து 3 6 காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ அது 2 3s are 6. ஒரு ஆர் வெளியில் வந்துச்சு. ஸோ ஒரு ஆர் பேலன்ஸ். 3 3s are 9. இப்போ இதிலேருந்து எது காமனாக எடுக்கலாம்னா -2 எடுத்திங்கன்னா இது 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2r. இது -2ஆல் டிவைட் பண்ணும்போது -3. இந்த ரெண்டும் ஒரே மாதிரி வரணும், ஒரே வேல்யூவாக வரணும். ஸோ இந்த ரெண்டும் ஒரே வேல்யூவாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு வேல்யூ மட்டும் எடுத்தால் போதும். 2r -3. இது 3r -2 ஈக்குவல் டு 0. ஸோ இது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. 2r -3 ஈக்குவல் டு 0. 2r ஈக்குவல் டு +3. -3 இந்த சைடு வரும்போது +3. r ஈக்குவல் டு 3/2. நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணலாம். 3r -2 ஈக்குவல் டு 0. 3r ஈக்குவல் டு +2. r ஈக்குவல் டு 2/3. நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து a ஈக்குவல் டு 3, r ஈக்குவல் டு 2 வேல்யூ கிடைச்சிருக்கு. 3/2 அண்ட் 2/3. ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூக்கு போடலாம். a ஈக்குவல் டு 3, r ஈக்குவல் டு 3/2க்கு அந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். a/r ar. ஏங்கிறது 3, rங்கிறது 3/2. அகெயின் 3 ஏவோட வேல்யூ a × r 3 × 3/2. ஸோ இது மேலே வந்துச்சுன்னா 2/3. 3 3s are 9 9/2. இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 3 9/2. இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து r ஈக்குவல் டு 3/2க்கு நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது r ஈக்குவல் டு 2/3க்கு போடணும். a ஈக்குவல் டு 3, r ஈக்குவல் டு 2/3. a/r ar. ஏவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 2/3. ஏவோட வேல்யூ 3 3 × 2/3. இந்த 3 கேன்சல் ஆகிடும். 3 × இது மேலே வரும்போது 3/2, 3, 2. 3 3s are 9 9/2. 3 2. இந்த ரெண்டு ஆன்சர் பார்க்கும்போது அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். 2 3 9/2 9/2 3 2. இதுதான் ஆன்சர்.